ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எடுத்துங்க. அதை என்னென்னா, ஒரு நவராத்திரி பற்றின சில குறிப்புகள், அதுவும் ஷியாமலா நவராத்திரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது தை அமாவாசைக்கு மறுநாள் அன்றிலிருந்து ஒரு 9 நாளைக்கு தொடர்ந்து பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலங்கள். இது அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியை தரக்கூடியது. அந்த நாளை நம்ம முறையாக பயன்படுத்திட்டோன்னா நிச்சயமாக அவளோட அனுகிரகத்தை பெறலாம். நவராத்திரின்னா ஏதோ புரட்டாசியில் மட்டும்தானே இப்போ வரோம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. வருடத்தில் 4 நவராத்திரிகள் அதிகமாக விசேஷமானது தான். அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நவராத்திரின்ட்டே சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஷியாமலா நவராத்திரி இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஏன்னா தேவர்களோட உதய காலம், அதாவது பொழுது விடிந்த காலம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இந்த தை மாதத்தை தான். இதுக்கடுத்து அவங்களோட உச்சி காலமாக விளங்கக்கூடிய பங்குனி மாதம் லலிதா நவராத்திரின்ட்டு வரும். அதுக்கப்புறம் சாய்ரட்சை மாலையில் அந்தி பொழுதில் வரக்கூடியது வாராகி நவராத்திரி, அது ஆனி மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் நல்ல இரவு, ஓரளவுக்கு நல்ல மிட் நைட் கிட்டத்தட்ட வந்துடுறோம். அந்த சமயத்தில் வரக்கூடியது தான் புரட்டாசியில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே சாரதா நவராத்திரியை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பண்ணி கும்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. பட் இருந்தாலும் எப்படி ஒரு ஷெல்டர், அதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கூடாரத்துக்கு 4 தூண்கள் எப்படி ரொம்ப முக்கியமோ, அதுபோல் இந்த கால புருஷ சக்கரத்தில் இந்த 4 தூண்களாக இந்த 4 நவராத்திரியை வச்சுருக்காங்க பெரியவங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 4 கார்னரில் தான் இருக்கும். அது இந்த ஷியாமலா மட்டும் கொஞ்சம் மார்கழியிலேருந்து தள்ளி தையில் இருக்கும். பட் ஆனால் இது 4மே 4 தூண்கள் மாதிரி. இந்த மாதிரி 4 தூண்கள் உள்ள ஒரு கூடாரம் இருந்தால் தான் நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக வாழ முடியும். ஸோ அதுக்கு இந்த 4 நவராத்திரிகள் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பெரியவங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 4 நவராத்திரி காலங்கள் அனைத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் சிறப்புன்ட்டும் இந்த ஷியாமலா நவராத்திரியை சொல்லலாம். ஏன்னா லலிதா நவராத்திரி ஆகட்டும், வாராகி நவராத்திரி ஆகட்டும், அண்டு சாரதா நவராத்திரி ஆகட்டும், இந்த 3மே எல்லாமே ஒவ்வொரு விதமான சிறப்பான பலன்களை அம்பாள் அந்தந்த நவராத்திரியில் நிச்சயமாக கொடுப்பா. பட் ஆனால் இந்த ஷியாமலா நவராத்திரியோட விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, கூடுதலாக இந்த தசமகா வித்யா அப்படின்ட்டு ஒரு 10 அம்பாள்கள் இருக்கிறாங்க. இந்த தாரா, காளி, மாதங்கி அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க கமலான் வரைக்கும் முடிவாங்க. 10 வித்யைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த அம்பாள் உபாசனை பண்ணுறவங்களாம் நிச்சயமாக தெரியும். தெரியாதவங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்க மிகப்பெரிய அனுகிரகம், மிகப்பெரிய ஒரு ரட்சையை கொடுக்கக்கூடியவங்க தேவியர்கள் இவங்க. இந்த 10 பேரும் தசமகா வித்யா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தங்க தான் இந்த மாதங்கி. இந்த ஷியாமலா நவராத்திரி யாரோட நவராத்திரியாக கருதுகிறாங்க பார்த்தாச்சுன்னா, ராஜமாதங்கி நவராத்திரி அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. மீனாட்சி இந்த ராஜமாதங்கியோட ஒரு அமைப்பு, அண்டு இந்த ஷியாமலாவோட அமைப்பாகவும் சொல்லி மீனாட்சி நவராத்திரியாகவும் இது சொல்லுவாங்க. அதில் நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா, தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய ஒரு தேவியருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நவராத்திரி இந்த ஷியாமலா நவராத்திரி தான். அதனால் இந்த ஷியாமலா நவராத்திரியை நம்ம முறையாக ஓரளவுக்கு என்னப்பா கொலுலாம் வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு யோசித்து கவலைப்படாதீங்க. நாளையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக அந்த ஷியாமலான்ட்டு அழகான படம் இருக்கும், வீணையோடு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீனாட்சி அம்பாளோட படத்தை கூட வச்சு மீனாட்சிக்குரிய துதிகள் எல்லாம் சொல்லலாம். அந்த 9 நாளைக்கு மாலையில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாள்கிட்ட இந்த ஷியாமலா தாண்டகம் ரொம்ப விசேஷம். இது பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் இந்த ஷியாமலா தாண்டகத்தோட மகத்துவத்தை எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இதை யார் ஒருத்தங்க ஸ்ரத்தையாக பிழை இல்லாமல் தொடர்ந்து அம்பாள் முன்னாடி படிச்சுட்டே நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பன்மொழி திறன் கிடைக்கும். அதுலேயும் இந்த பறவைகள், சில விலங்குகள், ஈவன்
இந்த செடி கொடிகள் கூட சில மொழிகள் உண்டாம், அதுங்க கூட பேசிட்டு தான் இருக்கான். அந்த பேச்சை கேட்கக்கூடிய, அவங்களோட பேசக்கூடிய ஒரு புலமை வந்து இந்த ஷாமலா தாண்டகத்தை யாரெல்லாம் முறையாக சொல்கிறாங்களோ அம்பாளை வேண்டின்னு அவங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விசேஷம், அவ்வளவு வந்து அறிவு, அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியது தான் இந்த ஷாமலா தாண்டகம். ஸோ அந்த நாளை வந்து இந்த காலத்தில் இந்த ஷாமலா தாண்டகத்தை முறையாக எப்பொழுதுமே ஷாமலா தாண்டகம் சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஷாமலா நவராத்திரியில் அதை சொல்கிறது கூடுதல் விசேஷமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த நாளை யாருமே வந்து நிச்சயமாக தவற விடாதீங்க. இந்த 9 நாளுமே வந்து ஷாமலா தாண்டகம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு யூடியூப்பில் போட்டுட்டு கூட அப்படி கேட்டு கேட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்கிறதுக்கு பாருங்க. மீனாட்சி பிள்ளை தமிழ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க எல்லாருமே, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைங்க, நிச்சயமாக பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் 4 நவராத்திரிகள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் பூஜையை பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய நவராத்திரிகளை யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களையும் ரொம்ப பெரிய செலவுகள்லாம் கூட உங்களுக்கு சாரதா நவராத்திரி அளவுக்கு செலவுகள்லாம் ஏற்படாது. ஸோ ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் கூட அம்பாளுக்கு நித்தியப்படி வச்சுட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இதில் ஒரு குறிப்பாக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாளைக்கு இந்த திங்கட்கிழமை கரெக்டாக 11:50 அந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் அந்த இந்த மாதிரி இந்த நவராத்திரி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஏன்னா உத்திராடமும் திருவோணமும் இணைகிறோம். அதுவே அந்த நட்சத்திரமே வந்து ஒரு விசேஷமான அபிஜித் நட்சத்திரத்தோட இணைப்பு. அதுவும் ஒரு அபிஜித் நேரத்திலே வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் அந்த அம்பாவை ஒரு சின்ன பொம்மையை வைக்கிறதுக்கு அந்த பிளேஸ் ரெடி பண்ணுறதோ, இல்லை கலசம் வச்சு பண்ணுறது கூட ரொம்ப சிறப்பு தான். கண்டிப்பாக அதுக்குரிய பலன்கள் உண்டு. எதுவுமே அந்த அந்த அபிஜித் நேரத்தில், ஏன்னா இந்த உத்திராடத்தோட எட்ஜு அண்டு திருவோணத்தோட ஸ்டார்டிங் இதுதான் வந்து அபிஜித் நேரமாக இருக்கும். அது அந்த டைமிங்கை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 11:50 சம்திங் அந்த டைமில், அந்த டைம் நித்திய அபிஜித்தோடு சேருது. நித்திய அபிஜித் மீன்ஸ் இந்த 11:50லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12:15 வரைக்கும் வச்சிங்களேன். அது வந்து இந்த நட்சத்திர அபிஜித் நித்திய அபிஜித் நேரத்தோடு சேர்ந்து வரக்கூடியது இன்னும் மிகப்பெரிய பாக்கியம் அது. அதனால் அந்த டைமில் நீங்கள் இந்த ஷாமலா தேவியை வந்து உங்கள் வீட்டில் அவளுக்கு ஒரு சிறிய ஆசனம் இதெல்லாம் கொடுத்து அவளை வந்து வர வச்சுட்டிங்கன்னா, ஈவினிங்லேருந்து நீங்கள் நித்தியப்படி ஒரு 9 நாளைக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா ஒரு கூடுதலான நிச்சயமாக சிறப்பான ஒரு பலன்கள் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு அற்புதமான அபிஜித் நவராத்திரின்ட்டே இதை சொல்லலாம். ஏன்னா அபிஜித்தில் ஆரம்பிக்குது இல்லையா? அதனால் இந்த நவராத்திரி யாருமே நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் அந்த 9 நாளைக்கு உரிய பூஜைகள் முறையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப சிரமப்பட்டு கூட இல்லை. எளிமையான மங்கள பொருட்கள் டெய்லி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கூட கொடுக்கறதுக்கு கூட முயற்சி பண்ணுங்கள். எதை நாம் கொடுத்தாலும் அது நிச்சயமாக அம்பாள் வச்சுக்கவே மாட்டான். அதை பன்மடங்காக பெருக்கி தான் நமக்கு கொடுத்துருவா. அதனால தான் வாத்தியார் அடிக்கடிக்கு இதை வலியுறுத்திகிட்டே இருப்பார். எதையாவது யாருக்காவது நாம் தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், தெய்வ கைங்கரியங்கள் காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதை ஏதேனும் போகிற போக்கில் விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்படிலாம் ஒரு வலியுறுத்தி சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். அது நிச்சயமாக நமக்கு எப்போ எப்படி கிடைக்கணுமோ அதை இந்த அம்பாளாகட்டும் சுவாமியாகட்டும் திருப்பி பன்மடங்காக நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நாம் இந்த நவராத்திரிகளுக்குரிய ஏதேனும் சின்ன சின்ன தான தர்மங்களையும் நீங்கள் சிரத்தையாக பண்ணிங்கன்னா அதற்குரிய பலன்களும் நிச்சயமாக ஷாமலா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாள். ஓம்.